வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் பர்செப்ஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், டிஸ்டார்ஷன்ஸ் இன் செல்ஃப் பர்செப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தினோம். அதனோட தொடர்புக்கூடிய செய்திகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சில சமயத்தில் நம்ம சோஷியல் கான்டெக்ட்ஸில் பழகிறோம், வீட்டில் ஒரு கெட் டுகெதரில் பழகிறோம் அப்படின்னு சொன்னால் வி வாண்ட் டு ஷோ அவர் செல்ஃப் அப்படின்னு முதல்ல நினைப்போம். நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும், எல்லாரும் நம்மளை கொண்டாடணும், நம்ம செய்கிற பழக்க வழக்கங்கள், நம்மளோட நடை உடை பாவனைகள், அப்புறம் நம்மளோட பயிற்சி பண்ணிக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், அது எல்லாரும் அதை ப்ரைஸ் பண்ணணும், உயர்வாக சொல்லணும்னு நினைப்போம். இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். எவ்ரிபடி எக்ஸ்பர்ட்ஸ் தட் வே. ஒரு ஹோம் கீப்பர் அப்படின்னாலும், ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறாங்க, டைடியாக இருக்குது வீடு, சூப்பர் நல்லதாக பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்கள சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பேசிக். ஆனால் என்னால் இவ்வளோதான் முடியும், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் தட் மீன்ஸ் தே டசன்ட் வாண்ட் டு ஹேவ் த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபர்தர், ரிஃபைன் பண்ணிக்க விரும்பலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த கன்ஃப்ளிக்ட் வருது இல்லையா, எண்ண ஓட்டங்களில் எதிர்மறையான கருத்துக்கள் வருது, தான் செய்யறத சிறப்பு சொல்லணும்னு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த அவாய்டன்ஸ், இதனால் என்ன ஆகும், நம்ம சரியாக செய்யலைன்றத சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி முன்னாடி அவங்க சொல்லிடுவாங்க, என்னால் இவ்வளோதான் க்ளீனாக வச்சுக்க முடியும், என்னால் இவ்வளோதான் பாத்திரங்களெல்லாம் பளபளன்னு அலம்ப முடியும், என்னால் இவ்வளோதான் அழுக்கு போக துணியெல்லாம் துவைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே இப்போ மெஷின் டிபெண்டன்சி வந்துடுது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெசல் கிளீனிங்க்கு டிஷ் வாஷரில் போடுவாங்க, துணி துவைக்கணும்னு சொன்னால் மெஷினில் போட்டு துணி துவைச்சிருவாங்க. அப்புறம் கிளீனிங்னு சொன்னால் அதுக்குண்டான ஒரு மெஷின் இருக்குது, வேக்யூம் கிளீனர், அதில் போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். ஆனால் இதுக்கு கூட அந்த மாப் பண்ணுறதுக்கோ க்ளீன் பண்ணுறதுக்கோ அந்த வேக்யூம் கிளீனரை போடணும், அப்புறம் டிஷ் வாஷருக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் தள்ளி வைக்கணும், வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் வாஷ் பண்ண போகிறோம்னாலும் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போதுமான அளவுக்கு சோப்பு பவுடரு துணியெல்லாம் போட்டு அதை வாஷ் பண்ணால் தான் அது வாஷ் பண்ணி தரும். அப்புறம் அந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடணும், அது ரிலீஸ் பண்ண பிறகு தான் அந்த மிஷின் நல்லாயிருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ ரெகரிங் ப்ராசஸ் திட் ஹாஸ் டு பி மெயின்டைன்டு. அந்த மிஷின், அந்த கேட்ஜெட்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் அது அடுத்த யூஸுக்கு தொடர்ந்து த மணி வி ஆர் ஸ்பெண்டிங் ஃபார் அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் செலவு பண்ணுறோமே அது தொடர்ந்து நம்மளோட இருக்க வரும். ஆனால் இதெல்லாம் இல்லை, மேனுவலாக பண்ணுறோம் அப்படின்னாலும் இதில் என்ன இருக்கணும், கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். தொடர்ந்து இதை மாறாமல் சிறப்பாக நாளுக்கு நாள் ரிஃபைன் பண்ணிக்கத்தான் முயற்சி செய்யணுமே தவிர அதில் என்ன பண்ணக்கூடாது, குறைபாடு உடைய செய்திகளை நம்ம செய்யறத தவிர்த்துடணும். அதனால் அப்படி செய்யறதை தவிர்க்கலைன்னு சொன்னால் வி மே ஹாவ் டு ஃபேஸ் தி ஆங்ஸைட்டி ஃபேஸ் பண்ண வரும். இந்த ஆங்ஸைட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆம்பிகுட்டி ஆஃப் பிஹேவியர்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது. ஆம்பிகுட்டினா என்ன, எதிர்மறையான பழக்க வழக்கங்கள், அதாவது எல்லாரும் ஒரு ரிட்ராட் பண்ணுறது, டிஸ்டார்ஷன் ஆஃப் கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இது என்ன செய்யும்னு கேட்டால் நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதையே இது தவிர்த்துடும். இது போல் இல்லை, நல்லா மெஷின்லலாம் போட்டால் கூட, கேட்ஜெட்டில் போட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணால் கூட, ஹோம் ஃப்ரண்ட்டை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இன்னும் ஒரு சோஷியல் கான்டெக்ட்ஸில், ஆஃபீஸில், இல்லை இன்னும் அதை ஒரு பொது நிகழ்வில் எப்படி நடந்துக்கணுன்றதை பற்றி வரப்போகிற பகுதியில் பார்க்கலாம். ஆனால் இந்த ஹோம் ஃப்ரண்ட்டில் வரும்போது இந்த வேலையை நம்ம சரியாக செய்யாதனால இது எப்படி சரியாக செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்ம மிஷினை நாசம் பண்ணுறோம். இல்லாட்டி போனால் நம்ம மேனுவலாக செய்யும்போது வி டோன்ட் டூ டு த கோர் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சம்பாடி மே லைக்லி டு டெல் இது மாதிரி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அவங்கள சொல்கிறவங்கள எப்படி ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ இந்த ஆம்பிகுட்டி ஆஃப் மைண்ட் செட் என்ன ஆகுனா, நிறைய அளவில் அவங்க என்ன பண்ண முடியும், இதுலேருந்து வெளியில் வரதுக்கு தெரியாமல் தே கண்டினியூ டு பி தேர், தே கண்டினியூ டு டூ திஸ் டைப் ஆஃப் டிஸ்டார்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களோட செல்ஃப் பர்செப்ஷனில் ஒரு எவாலுவேஷனே இருக்காது. எவாலுவேஷன் இருக்கிறது என்ன சொன்னோம் நம்ம, வேல்யூ ஆடட் டு தி செல்ஃப். அப்படி இருப்ப இந்த வேலையெல்லாம் சின்ன ஹோம் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் செய்கிறதுக்கே அவங்களால முடியலன்னு சொன்னால் அவங்களால எந்த வேல்யூவும் அதில் ஆட் பண்ணிக்க முடியாது. ஆட் பண்ணிக்கலன்னு சொன்னால் செல்ஃப் எஸ்டீம் டு தட் எக்ஸ்டென்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் டிஸ்டார்டடாக இருக்கும். ஆனால் டு ஓவர் கம் திஸ், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தனக்குன்னு ஒரு சின்ன கருவை வளர்த்துக்கிட்டு நம்ம ஒரு 2-3 வேலை தான் செய்வோம், 2-3 வேலையை சிறப்பாக செய்வோம். டு வாஷ் த டிஷ்ஷஸ்,
இல்லை டு வாஷ் த க்ளோத்ஸ் ஆர் டு மேக் தி ஹோம் டைடி அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ஏரியாவாக டைடி பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் வெசல்ஸாக க்ளீன் பண்ணுவோம், துளி துளியாக ஒரு 5-6 துணி போல தான் துவச்சிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அன்றன்றைய தினத்துக்கு சிறப்பான வேலைகளை செய்து அது பக்காவாக பண்ண முடியும். தட் இஸ் வெரி க்ளீன், நோபடி கேன் யூஸ் அ வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் முயற்சி பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே ஒரு அடலசன்ஸில் இது போல் பிஹேவியர் இருக்குது, ஓவர் த பீரியட் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னால் ரொம்ப இட் இஸ் மோஸ்ட் வெல்கம், எவ்ரிபடி வில் ஸ்மைல் அட் யூ, ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். பட் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங் அட் த ஏஜ் ஆஃப் நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மிடில் ஏஜில் இது போல் ஒரு பிஹேவியரை நம்ம எக்ஸிபிட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இட் இஸ் குவைட் அன்னோயிங். அப்போ டீஇண்டிவிஜுவேட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா அது என்ன பண்ணணும், தனக்குன்னு ஒரு கருவை வளர்த்துக்கிட்டு அந்த நிச்சு கார்வ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன கார்னர் எப்படின்னா எப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம சிறப்பாக இருக்கிறோம் அப்படி. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அந்த வேலைகளெல்லாம் சிறப்பாக செய்தால் யூ வில் கெட் சம் ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்த வேலையெல்லாம் பக்காவாக தான் செய்கிறோம் அப்படின்னு. எப்போவுமே இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், பார்ட் வைஸ் ஹோல் லேர்னிங்னு ஒரு விஷயத்தில் பார்த்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்ன. மெமரியை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நினைவாற்றலில் பெருக்கி கொள்ளுக்கிறதுக்கு துளி துளியாக படித்து ஆட் பண்ணிக்கலான்னு. அதுபோல் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸில் நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னால் யூ ஷுட் கண்டினியூ டு டூ இட். எப்படி பார்ட்டாக செய்து அந்த வேலையை பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது, தனக்குன்னு ஒரு கார்னர் ஒரு பேஷனை வளர்த்துக்கிட்டு அந்த பேஷனை சிறப்பு செய்யணும். ஆனால் ஹோம் ஃப்ரண்ட்டை பக்காவாக க்ளீனாக டைடியாக வச்சுக்காம வேறு எந்த வேலையை செய்தாலும் அதுக்கு இதுக்கும் ரேட்டிங்ஸ் கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல்னு சொன்னால் ஒரு ஏரியாவிலையும் அதை நம்ம செய்யணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் வச்சுக்கலாம், நிச்சயமாக சப்போர்ட் வச்சுக்க முடியும். சப்போர்ட்டு பை இந்த லேபரை இது செய்யக்கூடிய மேனுவல் ஃபிசிக்கல் லேபருக்கு we can have சப்போர்ட். ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணுற அந்த யாரோ ஒரு மெஷினுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அவங்களும் இதை பக்காவாக செய்தால் தான் இந்த வேலைக்கு சிறப்பு கிடைக்கும். அப்போ அது என்ன பண்ணோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள நம்ம மானிட்டர் பண்ணணும். அது கூட பண்ணாமல் இருந்தாக்கா வீடு எப்படி டைட்டாக இருக்கும். க்ளீன் ஹோம் ஸ்பீக்ஸ் டு பெட்டர் திங்ஸ். எப்படி நம்மளோட வீடு சுத்தமாகவும் கிச்சன் டைடியாகவும் இருக்குதுன்னு சொன்னால் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் யூ, தி வே இன் விச் ஹவு யூ ஹேண்டில் தி ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் அப்படின்றத அது சொல்லிக் கொடுக்கும். அதனால் இந்த செல்ஃப் பர்செப்ஷனில் டிஸ்டார்ஷன் வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஆம்பிகுவிட்டி ஆஃப் தாட்லேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் கிளீன்லினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் ஆஃப் கிளீனிங் ப்ரொசீஜரை வச்சுக்கணும். ஆனால் எவ்ரி டே அவுட் டு பி கம்ப்ளீட்டட் வித் திஸ் டைடி ஒர்க். எல்லா நாளும் இந்த வேலையை தொடர்ந்து செய்யணும். இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆல் தி 365 days ought to be இந்த ஒர்க்கோட ப்ரொசீஜரை கேரி அவுட் பண்ணணும். இதில் என்ன இருக்காது, எப்படி நம்ம மார்னிங் அப்ளூஷன்ஸு, நேச்சுரல் கால் அட்டன் பண்ணுறது, இல்லாட்டி பர்சனல் கிளீனிங்கெல்லாம் ஆல்ரெடி 365 daysக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுபோல் ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் கிவன் டே ஒரு கிவன் வீக்கில் 2-3 days பண்ணுறது, ஒரு மாதத்தில் 1 or 2 days பண்ணுறதெல்லாம் we can என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கை அலாட் பண்ணலாம், டெலிகேட் பண்ணி வேறு யாரையான செய்ய சொல்லலாம். ஆனால் இது என்ன செய்யணும், நம்ம மட்டுமே நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னால் அதில் முதல்ல என்ன இருக்கக்கூடாது, ஆம்பிகுவிட்டி ஆஃப் கான்வர்சேஷனோ ஆம்பிகுவிட்டி ஆஃப் பிஹேவியரோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை தவிர்த்தாலே ஒரு 50% மேலே இந்த ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். அது பண்ணினா என்ன ஆகும், நம்மளோட டிஸ்டார்ஷன் ஆஃப் செல்ஃப் பர்செப்ஷன் குறையும். டு தட் லிமிடேஷன்ஸ் நம்மளோட செல்ஃப் எஸ்டீமோட பாயிண்ட்ஸு ஏறும். செல்ஃப் எஸ்டீம் நல்ல அளவில் இருந்தால் தான் நம்மளோட பர்சனாலிட்டி மேக்கப், தி எபிலிட்டி டு மிங்கிள் வித் பீப்புள், தி எபிலிட்டி டு இன்டராக்ட் இன் த சோஷியல் கான்டெக்ஸ்ட், தி எபிலிட்டி டு இன்டராக்ட் வித் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, த ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், இட் கெட்ஸ் என்ஹான்ஸ்ட். இதுக்கு இத்தனை வேலை இருக்குது. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு அலாட் பண்ணியிருக்கிற வேலையை, இட் இஸ் அ டெசிக்னேட்டட் ஒன். ஆல்ரெடி ஒரு ஹோம் மேக்கர்னு சொன்னால் அவங்களுக்குன்னு சில வேலை இருக்கும். நிறைய வேலையை அவங்க என்ன பண்ணுவாங்க, அலாட் பண்ணி டெலிகேட் பண்ணி மெஷின் மூலமாக அந்த வேலையை முடிப்பாங்க. அந்த மெஷின் மூலமாக வேலை செஞ்சால் கூட மெஷின் ஆட் டு பி மெயின்டைன், அந்த வேலையை செய்து தான் ஆகணும். ஸோ அதுபோல் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்னால் இன்டர்லிங்க்டு இருக்குது. அது அத்தனையும் சிறப்பாக செய்தால் தான் நம்மளுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் வேலை செய்தால் தான் நம்மளோட ஆம்பிகுவிட்டி குறைஞ்சி நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்ற கருத்தை இந்த பதிவில் நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.